ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏங்க நீங்கள் வேடிக்கை பாருங்க. அட பாருங்க, அங்கே பாருங்க, எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க? அட பேக்கு மாதிரி முடிச்சுட்டுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் முதல்ல ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் மெதுவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது கிரீஸ் கன், பம்பு, ஆயில் பம்பு, மோட்டார்ஸு, இதுகளுக்கெல்லாம் வர்ற ஒரு கிரீஸ் கன். இந்த கிரீஸ் கன்னுகளுக்கு வர்ற பார்ட்ஸ், உதிரி பாகங்கள் தயாரிக்கும் முறை, அந்த உதிரி பாகங்கள் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாடி, இங்கே பாருங்க, இவ்வளோ நாள் நான் அதை கட் பண்ணாதீங்க, அதை நீங்கள் பாருங்கள். இவ்வளோ நாள் எங்கள் பீஸுகளை எதுக்கு போகுதுன்னே தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி தான் இந்த பீஸு, நாங்கள் தயாரிக்கிற பீஸெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி தெரிஞ்சு. அது ஒரு கிரீஸ் கன் மாதிரி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பீஸ் பக்கம் நாங்கள் ஒன்று பீஸு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன் சீமான் எப்படியோ 24,000 ஓட்டு வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு நாசமாக போக போகுது. வீடியோவில் கேட்கணுன்ற பேசிட்டு இருக்கேன். சீமான் சிஎம் ஆயிடுவா, விஜய் சிஎம் வச்சு துணை முதலமைச்சர் ஆயிடுவா, தமிழ்நாடு கன்றாயே போக போகுது. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நாங்கள் தயாரிக்கிற ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பார்ட்ஸுக்காக வைக்காது. இது இவ்வளோ நாள் எனக்கே தெரியாது. ஏதோ ஓட்ட சொல்லுவாங்க, ஓட்டிகிட்ருப்போம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் பாருங்களேன், அந்த ஒரு இது வந்து ஃபுல்ஃபில்லாகி நிற்கும், கிரீஸ் ஸ்கின் கம்ப்ளீட்டாகி நிற்கும். இது நாங்களாம் உதிரி பாகம் கொடுக்கும்போது வெவ்வேறு மெட்டீரியல்ஸ் எடுத்து அது வெவ்வேறு மெட்டீரியல் ஷீட் ஓனாக வச்சுதான். இதுதான் கிரீஸ் ஸ்கின்னு. இதில் நாங்கள் ஓட்டின பீஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் ட்ரில் போட்டிருந்த பீஸ் பாருங்கள், அந்த சைடில் லாக் மாதிரி இருக்குது. அந்த லாக் மாதிரி இருக்கிற இது வந்து நான் இப்போ ட்ரில் போட்டிருந்தது. வணக்கம், நன்றி, வணக்கம். லைக் போட்டு போயிருங்க யாராவது.